பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே குமாருக்கு கல்யாண ஏற்பாடு ரொம்ப பலமாக ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் பெரிய பெரிய கெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வரணும், அந்த பாண்டியன் வந்து நம்ம அதை வீட்டுக்கு வரதை பார்த்து ரொம்பவே பொறாமையில் புகணும்னே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நம்ம வீட்டில் இது வரைக்கும் 2 கல்யாணம் நின்று தான் போயிருக்கு, நடக்கவே இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் வந்து சீர் சிறப்பாக இருக்கணும், மந்திரியிலேருந்து எல்லாத்தையுமே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, கல்யாண கார்டும் நல்ல விலை உயர்ந்த கடை அடிக்கணும்னே அப்படிங்கிறாங்க. குமாருக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாண கார்டு அடிக்க போகிறோம், எந்த மாதிரி உனக்கு கார்டு வேணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. பெரியப்பா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அடிங்க அப்படிங்கிறாங்க. டேய், நான் என்ன சொல்கிறோம், நாங்கள் தமிழில் அடிப்போம், நாங்கள் படிக்காத ஆட்கள், எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு அடிப்போம். நீ காலேஜ் படிச்சிருக்க, அதுபோக உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, என்ன மந்திரியை லோக்கல் மந்திரியை கூப்பிட வேண்டியதாக இருக்குது, அதுபோக 2 எம்எல்ஏவும் கூப்பிடணும், நம்ம லோக்கல் எம்எல்ஏவை, அதுபோக வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடணும். நம்ம சொந்த பந்தத்தில் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க போது சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே நம்ம குடும்பத்தில் ஒரு கலெக்டர் பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. யார், மணிமாற மகளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணும் கூப்பிடணும்ல, அது நம்ம குடும்பத்தில் முதல்ல கலெக்டரான பிள்ளைல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பிள்ளையும் கூப்பிடணும். அப்போ கார்டு வந்து இங்கிலீஷில் அடிக்கணும் குமார், அப்போ நீனும் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சித்தப்பா, அப்படியா பெரியப்பா, நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 3 பேரும் காரில் போகிறாங்க. அப்போ வந்துட்டு ராஜோட சித்தி கேட்குறாங்க, அத்தை எங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கல்யாண கார்டு அடிக்க போகிறாங்கடி, நீ என்னமோ விருந்துக்கு வந்த ஆள் மாதிரி பேசுகிற, உன் பையனுக்கு தானே கார்டு அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்கிட்ட என்னத்தை கலந்துக்கிட்டுதாங்க, அவங்க அண்ணன் அவங்க பையன்கிட்ட கலந்துக்கிட்டுதாங்க, நான் வந்து இந்த வீட்டில் சொந்தக்கார மாதிரி தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி என்ன செய்ய போகிறீங்க, எது செய்ய போகிறீங்கன்னு கேட்கணும், எப்பவும் போல் சமையல்கட்டிலே கிடக்காத சாப்பாடுன்னு. என்ன கல்யாணத்துக்கு உனக்கும் சாப்பாடு போடுவாங்க, அது போக வந்து உன் பையனுக்கு வர மருமகளை நீ பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன நல்லதாக இருக்குது, என்ன அவளுக்கு தான் இவன் மாப்பிள்ளை காணாது அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கே அப்படிங்கிற. உண்மையை தானே சொல்லுதேன், இவன் ரொம்ப கோவக்காரன், என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளையை பார்க்க தங்கமான பிள்ளையாக இருக்குது, ஆனாலும் அந்த பிள்ளை அமைதியாக இருக்குது, அவளுக்கு சம்மதம் தானே அத்தை அப்படிங்கிறாங்க. அவளுக்கு சம்மதம்னு சொன்னதுனால தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுதாங்க, அந்த பிள்ளை மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், அதனால தான் ஏற்பாடு பண்ணுறோம், அவங்களுக்கு ஏதாவது முடிவு எடுத்துக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. பார்த்தா இந்த குமார் செய்கையே சரியில்லையே அப்படிங்கிறாங்க. என்ன செல்ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்கான், சம்மந்தம்லாம் ஒத்தியில் பேசிக்கிட்டு இருக்கான், வச்சிட்ருக்கான். இந்த மாதிரி தான் ராஜியும் பேசி அங்கங்கே நின்று பேசிக்கினுண்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜி வந்து காணலை. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, ஏற்று வீட்டுக்காரங்க கதிரை கல்யாணம் சொல்லியிருக்கா. அது மாதிரி இந்த குமார் எதுவும் பண்ணுவானத்தை அப்படிங்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாத, அவனே வந்து அப்பன் சொல்லியும் பெரியப்பன் சொல்லியும் கேட்டுட்டு அலைதான், அப்படிலாம் செய்ய மாட்டான் என் பேரன், அவன் வந்து அப்பனாத்த பேச்சை தான் கேட்பான், ஆனால் ஆத்தா பேச்சை கேட்க மாட்டான், அப்பமாரி பேச்சு தான் கேட்பான் அப்படிங்கிறாங்க. என் பேச்சை கேட்டால் என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் பேச்சை கேட்டால் சமைக்கிட்டே தான் கிடக்கணும், தின்னுபிட்டு கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை வேறு எதுவும் வேலை இருந்தால் பாருங்கத்தை அப்படிங்கிறேன். ஆமாடி, நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்தது வேறு எதுவும் வேலை இருந்தால் பார்க்கணுமா, உன்னை போய் எனக்கு மருமூலாக கொண்டு வந்த பாரு, அப்போவே என் பையனுக்கு வந்து நல்ல பொண்ணாக பார்த்து நான் கட்டி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை நல்ல வேலை தப்பிச்சிருப்பேன், நீங்கள் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நல்ல பொண்ணாக பார்த்துக்கிறேன் என் பையனுக்கு, நீ வேண்டாமான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 காவடி எடுத்துருப்பேன் 10 காவடி எடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. போடி அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த ராஜி அம்மா வராங்க. என்ன மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, கல்யாண கார்டு அடிக்க போகிறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம சொந்த பந்தம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், பேரை எழுதிடுவாங்க, அதுபோக கார்டு அடிக்கிற விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமையே இருக்கும், பண்ணிடுவாங்க, அதுபோக நம்ம குமாரும் போயிருக்காமல பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா, எனக்கு எங்கள் அண்ணன்மார் பேரெலாம் போடணும்லாக்கா அப்படிங்கிறாங்க. தாய்மாமன் பேரை கண்டிப்பாக போடுவாங்க இப்படின்னுட்டு இருக்கும்போது எங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து நேராக மாறிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த மாதிரி உங்கள் அண்ணன்மார் பேரெல்லாம் பத்திரிக்கையில் கொடுத்தாச்சு வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன்மார் பேரெல்லாம் பத்திரிக்கையில் போட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. இந்த ராஜி அம்மா சொல்கிறாங்க, உன் பையனுக்கு கல்யாணம், தாய்மாமன் மாதிரி பேர் போடாமல் எப்படி இருப்பாங்க, உங்கள் அண்ணன்மார் வீட்டில் பொண்ணு எடுக்கலை, இருந்தாலும் வந்து அவங்க அண்ணன்மார் பேரெலாம் முதன்மை பேராக போட்டுருவாங்க, எங்கேயுமே அப்படி தானே, அதுபோக வந்து உங்கள் அண்ணன்மாருக்கும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஒன்றும் கிடையாது, அதுபோக போட்டுருவாங்க, நீ ஒன்றும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. அவரே சொல்லிட்டாருக்கா, இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எங்கள் அண்ணன்மார் வந்து வராமல் போகாமல் இருக்காங்க, இவர் ரொம்ப கோவப்படுத்தாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. கடைசியாக நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் தானே காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. ராஜி ஓடி போயிட்டா, அதனால் அவங்க அண்ணனும் ஒரு மாதிரி பேசினாங்க நம்ம வீட்டுக்காரங்கள, அதனால் இவங்களுக்கு கோவம், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லை, ஊர் உலகத்தில் நடக்கிறது தானே அப்படிங்கிறாங்க. அக்கா இவன் எதுவும் நம்ம எதுவும் பண்ணிட மாட்டானே அப்படிங்கிறாங்க. அவன் உன் பிள்ளடி, நீ தான் அவனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நம்ம ராஜியை பற்றி எல்லாமே தெரிஞ்சு தான் வச்சுருந்தோம், ராஜி வந்து ஒரு மாதிரி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் கடைசியில் வந்து
திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டா. அந்த மாதிரி இவனு எதுவும் பண்ணிடக்கூடாதுல்லக்கா. ஏற்கனவே இவங்க 2 பேரும் காலில் சலங்கைக்கிட்டு ஆடாம டங்குன்னு கடி நங்குன்னு கடின்னு ஆடுவாங்க. இதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா இந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆளாகும்னு தெரியல. ஏற்கனவே ஓடுகாலி குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை சொல்லுறது மாதிரி ஆயிருங்களாக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ என்ன அடுத்த மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன் பையனை நீ நம்பாமல் யார் நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அதுதாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவன் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க ராஜுவோட பாட்டி ராஜு அம்மாட்ட. அத்தாவை எப்போவுமே அப்படி தான் விளையாட்டுக்கு பேசுவா. இன்னும் அவள் பெரிய மனுஷியாகவே நினைக்கல. மருமகனும் வரப்போகிறா, பேரம்பேத்தியும் பார்க்க போகிறா இந்த மாதிரி. ஆனால் இப்போவும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது ராஜி காலேஜ் போயிட்டு வராங்க. உடனே ராஜியை உத்து பார்க்குறாங்க. என்ன ராஜியை பார்க்குற அப்படிங்கிறாங்க. இல்லத்த ஒத்தியில் போயிட்டு ஒத்தியில் வராளே, அதான் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஏய் அவன் வேறு காலேஜ் படிக்கான், இவன் வேறு காலேஜ் படிக்கா. 2 பேரும் போகும்போது ஒன்றா தான் போகிறாங்க. ஒரே காலேஜில் ஒரே நேரத்தில் விடும். வேறு காலேஜுங்கும் போது முன்ன பின்ன தானே விடும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது சரி தான், ஆனால் பரவாயில்லத்த அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பாண்டியனை தான் சொல்கிறேன், கல்யாணம் முடிச்சு போகிறவங்க படிக்க வேண்டாம் வைக்க வேண்டாம், எதையாவது வேலைக்கு நீங்கள் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி தூர போகணுன்னு சொல்லாமல் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுதாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என் பேரை உழைச்சி கொடுக்க முன்னாடி அவன் காலேஜ் போய்ட்டு சும்மையாக இருக்கான், வந்து சாப்பாடு ஏதோ டெலிவரி பண்ணது வேலை பார்க்கலாம், பார்த்து தன்னோட உழைப்பில் தான் வந்து தான் பொண்டாட்டி வந்து சாப்பிடணும், அவளுக்கு நான் தான் செலவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் உழைக்க போகிறான்ல அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. நம்ம பழனி தான் சொன்னான், பழனி தான் எல்லா விஷயமும் நமக்கு சொல்லிடுவானே அங்கே நடக்கிறத. பழனி வந்து சொன்னால் இந்த மாதிரி பாண்டியை வந்து உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் ஓசியோர் போடணும்னு ஏதோ ஒரு வார்த்தை சும்மா விளையாட்டு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதில் அவன் புருஷன் ராஜ் மேலே ரொம்ப காதல் பண்ணிக்காரன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனுக்கு ரொம்ப சுருத்து வந்துட்டு போல. என் பொண்டாட்டிக்கு யாரும் நினைக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், என்னால் உழைக்க முடியும், என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும், ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் செலவு தரேன்னு சொல்லி மாதம் செலவு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் கூட என்னமோ நினச்சேன் அந்த கதிர் பையனை ரொம்ப கோவக்காரனாக இருக்கானே, இவன் எப்படி ஒரு குடும்பத்துக்கு லாயக்காக இருப்பான்னு நினச்சேன். நல்ல பையனாக மாறிட்டான் அப்படிங்கிறாங்க. என் பேத்தி மாற்றிருக்காடி அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னக்கா சிரிச்சிட்டே வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜு வாழ்க்கையை நினச்சி தான் சிரிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கா, பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. என்ன நம்ம சொன்ன மாப்பிள்ளைக்கு வாக்கப்படலைங்கிறத தவிர வேறு எந்த குறையும் இல்லை. நம்ம நினச்ச நேரம் அவளை பார்த்துக்கலாம், என்ன அவளை பேச முடியாதுன்னு கூட நினச்ச நேரம் பார்த்துக்கலாம், அவளும் நம்மளை பார்த்துக்கலாம். பிள்ளையும் வெளியூர் போன கவலையும் நம்மளுக்கு இல்லை. என்ன இவங்க தான் வந்து என் பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணிட்டா வச்சுட்டா அவள் காலத்துக்கும் பேச மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மாதிரி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்ம குடும்பம் ஒன்றாயிருமா மாதிரி அப்படிங்கிறாங்க. ஏக்கா நானும் அதான் எதிர்பார்க்கேன், ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே அந்நியமாக இருந்த மாதிரி இல்லையாக்கா. 2 பேரும் காலேஜ் போகிறாங்க, பேசி சிரிச்சுக்கிட்டு போன மாதிரி இல்லை. அந்த பிள்ளை முன்னாடி போகுது, இவன் பின்னாடி போகிறான், இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிறாங்க. ஏய் காலேஜ் போகும்போதும் ஒரு மாதிரி போவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அத்தை வராங்க. மாதிரி உனக்கு எதுக்கு பேசணும்னு தெரியலையா, வீட்டுக்குள்ளே அந்நியமாக இருப்பாங்க, வெளியே போகும்போதுமா இப்படி இருப்பாங்க, எல்லாம் ஒன்றே மாதிரியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாம் இன்றைக்கி குறை சொல்ல வந்துடுவீங்களே, உங்கள் பேத்தி சீக்கிரம் வந்து பேரனோ பேத்தியை பார்த்தா இந்த குடும்பம் ஒன்றாயிரும்னு அக்கா நினைக்காங்க, அது நடக்கிறதுக்கு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நல்ல செய்தி தான். உண்மையிலே அவளுக்கு வந்து ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டான்னு வச்சுக்கா, நான் என் பாட்டில் அங்கே போய் தூக்கிடுவேன். இவனும் என்னமும் சொன்னாங்கன்னா என் பேத்தியும் பேரன் கூட இருந்துட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. அவளே உங்கள் பேத்தி தானே அப்படிங்கிறாங்க. அவள் பேத்தி தான், என் பேத்தி ஒரு பேரனோ பேத்தியை பெற்று கொடுத்தான்னா நான் பூட்டியாயிரும்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் சரி வந்துடுவானுவா, அவளுக்கு ஒரு குழந்தை வந்தால் தான் சரி வருவானுவா அப்படி இப்படிங்கிறாங்க. ராஜி அம்மா சொல்கிறாங்க, அப்பமாவது சரி வந்துடுமாத்த அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சரி வந்துடும். இது வந்து 2வது தலைமுறை போயிட்டு இருக்குது. 3வது தலைமுறை வரும்போது இவனும் அப்பவும் இவன் பண்ணிட்டு இருந்தானோ அப்படின்னா சரி வராதில்ல, காலம் கடைசி காலம் ஆயிரும்ல. உண்மை தானே, என் மகா போகும்போது வீம் பண்ணானுங்க, 2வது தலைமுறை மகா போகும்போது வீம் பண்ணானுங்க, என் பேரன் வரும்போது எப்படி ஒன்று வீம் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்னா என் பேரனை வச்சு நான் டீல் பண்ணிக்கிடுவேன், பேத்தி வச்சு டீல் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ராஜி அம்மா சிரிக்கிறாங்க. உண்மையிலே அவளுக்கு ஒரு காலகாலத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வேண்டாமல் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அவங்க அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா 2 பேரும் படிக்காங்க, இப்போ அவளுக்கு பிள்ளையாயிட்டுனா காலேஜ் படிப்பு முடிக்க முடியாது, அது போக அவனும் படிக்கான், படிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக இப்போ பிள்ளைன்னா அதை வளர்க்க தான் நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் என்னத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம குடும்பம் சேர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகாமத்த அப்படிங்கிறாங்க. ஆமாடி அதான் ஆகும், என்ன குமாருக்கு வந்து என் பேத்தியை கட்டி வச்சா எல்லா காலமும் சரியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. எந்த பேத்தியே அப்படிங்கிறாங்க. கோமதி மோளை தான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அதான் வேறு பொண்ணு பார்த்து பத்திரிக்கை அடிக்க போயிட்டாங்க, இப்போ உங்கள் பேத்தி கட்டி வைப்பாங்க பேத்தி அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, எவ்வளோ வேற லவ் பண்ணுதாங்க, சரி இவன் அவளை லவ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இங்கே வந்துட்டுனா ஒன்றுக்குள்ள ஒன்றா சரியாயிருவேன். அந்த பாண்டியனும் அந்த கடைக்குட்டி அரசி பிள்ளை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான், தலையில் தூக்கி வச்சு ஆடுதான் அந்த பிள்ளைய,
அப்படி பாசம் வச்சுருக்கான். சரி இது பண்ணோன்னா அவனும் கொஞ்சம் நயந்து போயிடுவான். இவங்களும் அந்த வீட்டு பொண்ணு வந்துட்டு இனிமேல் மாற்றி மாற்றி சம்மந்தம் எடுத்தாச்சு, 2 சம்மந்தம் எடுத்தாச்சு, நம்ம இன்னும் வந்து ஒழுங்காயிருவோம், கணக்குக்கு 3 சம்மந்தம் ஆயிரும்ல, அப்போ 3 தலைமுறையாக நம்ம இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வரும்ல, அதான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்லுறதும் சரிதான், ஆனால் வந்து வேறு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு இல்லத்த அப்படிங்கிறாங்க. மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எதுவும் செய்ய முடியாதோ அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் ஏன்ட்ட பேசுகிற மாதிரி உங்கள் பையன்கிட்ட பேச வேண்டியதானே, சொந்த பொண்ணை கட்டி வைப்போம், இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லுங்கள் பார்ப்போம், நான் இப்போ என்ன ஃபோன் பண்ண திட்டுமாத்தா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வந்து ஏன் இந்த வீட்டில் இருக்கேன்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. புரியுதில்ல, உங்கள் பையன்கிட்ட நீங்களே பேச முடியாது, நாங்கள் எப்படி பேச முடியும், உங்களுக்கு உங்கள் பேத்தியை கட்டி வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முன்னாடியே உங்கள் பையன்மார்கிட்ட சொல்லி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என் பையன்மார்கிட்ட சொல்ல முடியுது மாதிரி இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கேன், பாரு என் பேரன் பேத்தியல் அங்கே ஏற்றாப்புல உட்காந்துருக்கு, அதுகளை பார்க்க முடியல, பேச முடியல, இங்கே இருந்துட்டு நான் தூரத்தில் யாரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுகளும் சிரிக்கவே பக்கத்தில் வர முடியல, ஒரு சில பிள்ளைகளும் முறைச்சிட்டும் போது பாட்டி தானே நம்ம பேச ஒன்றும் இல்லை, இவனை இப்படியே ஆக்கி வச்சுருக்கானுங்க, என்றைக்கு இது மாறப்போதோ அப்படின்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சக்திவேலும் முத்துவேலும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. என்னது பேரம் பேத்தின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா எல்லோரும், ராஜி சித்தி எல்லோரும் முழிக்காங்க. உடனே அந்த ஃப்ளேட்டை மாற்றுறாங்க ராஜியோட பாட்டி. இல்லை குமாருக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிஞ்சால் நம்மளுக்கும் பேரம் பேத்தியில் வருங்களா, அப்போ எடுத்து கொஞ்சலாம்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வரும் அதுக்கு தான் காலம் எல்லாம் ரெடி ஆகிட்டே அப்படிங்கிறாங்க முத்துவேல். சக்திவேல் சொல்லுறாரு, அம்மா இப்போ தான் கல்யாணத்துக்கு ரெடி பண்ண போகிறோம், கொஞ்சம் நாளில் அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது, பேரம் பேத்தியில் வர தானே போகுது, இந்த வீட்டுக்குள்ள விளையாட தானே போகுது, நம்ம மக்கள் மாதிரி சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சின்ன பிள்ளைகள் ஓடிக்கிட்டு ஜாடிட்டு கிடக்கும், இப்போ காலம் எப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது சக்திவேல் சொன்ன உடனே முத்துவேலுக்கு தன்னோட மகனே வந்துடுது. சின்ன வயசில் அந்த பிள்ளைய எப்படிலாம் வளர்த்தோம், தூக்கி கொஞ்சணும், அந்த பிள்ளை ஓடும் சாடும், செல்லமாக வளர்த்தமே அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு நிமிஷம் சிரிக்காரு. இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மாவுக்கும் ராஜி நினப்பு வந்துடுது. ராஜி நம்ம தூக்கி கொஞ்சம் எதனாலும் நம்ம கெட்டு தான் செய்வா, இந்த கல்யாண முடிவை மட்டும் அவள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் இருந்ததாங்க. டபார்னு முத்துவேல் வந்து அவங்க வீட்டம்மாவை பார்க்குறாங்க, வீட்டம்மா முத்துவேலை பார்க்குறாங்க, ஒரு 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கண்களாலே சொல்லுதார் முத்துவேல், நம்மளுக்கு பையன்னா அது வந்து குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் கவுந்துக்கிறாங்க. உடனே கவலைப்படாதண்ணே, நான் பேசுனது கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்திட்டு தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட சொல்லுதார். குமார் வந்து உங்களுக்கு பையனாக இருப்பாங்கண்ணே, காலத்துக்கு வந்து உங்களுக்கு கொல்லி வைக்கதாக இருந்தாலும் தான், உங்களுக்கு பெற்றவங்க எந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணாலும் அவன் பண்ணுவான், நம்மளுக்கு இருக்க ஒரே வாரிசு அவன் தானே அப்படிங்கிறாங்க. டேய் பழனியும் பேசாமல் இங்கே கூப்பிட்ருவோமாடா அப்படிங்கிறாங்க. அவன் வரணும்ண்ணே, அவன் ஒரு கிறுக்கு போயிடலாண்ணே, நம்ம கூப்பிட்டா வரமாட்டான், எங்கள் மச்சான் எங்கள் காரணம் பெருசுமா அப்படிங்கிறாங்க. இல்லைடா நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், அப்பமா அவங்க இருந்துச்சுன்னா சரி இருக்காதுல்ல அண்ணே, ராஜி கல்யாணத்துக்கே நம்ம கூப்பிடலை அவனை, இப்போ கூப்பிட்டோம்னா எப்படி வருவான் அப்படிங்கிறாங்க. வாராமல் போகிறான்ல, கல்யாணத்தை ஏற்பாடுக்கெல்லாம் வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, பத்திரிக்கைலாம் கொடுக்க வேண்டியிருக்கு, இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி பேசேன் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் எங்கடா இருக்க, மச்சான் கடையில், மச்சான்ட்டு கிடக்க, வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. சரி வரோம் வை அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் எங்கள் அண்ணன் ஃபோன் அடிச்சார், வீட்டு வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் டோர் டெலிவரி இருக்குடா அப்படிங்கிறாங்க. மச்சான் டோர் டெலிவரியோட சொந்த உறவு தானே முக்கியம்னு சொல்லுவீங்க, அவனும் எங்கள் அண்ணன் தானே, போய் பார்த்து வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி போ அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியா உடனே அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. என் அண்ணனை பார்க்க போகிறவங்க போயிட்டு போட்டுவோம், நம்ம எதுக்கு அவங்க சொந்த உறவுகளை நம்ம நிப்பாட்டுவானே, எனக்கு அவங்களுக்கு ஆகாதனாலும் அவன் சொந்த அண்ணன் சொந்த உறவு, என் பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு வந்து வார்த்தை முதல்ல இருந்தால் கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், என் பிள்ளைகள் அண்ணன் தம்பி சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி அவனும் குருதாய வீட்டில் பிறந்தவங்க, ஏன்னா ஒரு காலத்தில் எனக்கு ஓனராக இருந்தவங்க, அவங்க தம்பியை நம்ம அனுப்பாமல் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. என்னண்ணே வரைச்சிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. ஏலே இந்த வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்கு அப்படிங்கிறாரு சக்திவேல். அதான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, ரொம்ப ஆட்டில் போய் அவன் கடையில் போய் கிடந்தா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் அங்கே தானே வேலை பார்த்துட்டு கிடக்கேன், அப்புறம் அங்கே தானே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கைலாம் எவன்டா கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. கொடுத்துடலாம்னா எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம்டா, நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய பெரிய கல்யாணம், ஏன்னா 2 கல்யாணம் தடைப்பட்டு போச்சு, உனக்கே தெரியும், இந்த கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு முன்னக்கூட்டி நான் ஒரு தம்பின்னு ஒருத்தர் இருக்கனே, நினப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு முத்துவேல். உடனே சக்திவேலுன்னு சொல்லுவார், ஆமாம் தயாராக தான் இருக்கோம், உங்கள் மச்சான் விட்டு வந்துடுவியா, நான் குமார் கல்யாணத்துக்கு முந்தின நாள் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கேன், அது ரெடியாக பார்த்து அப்படிங்கிறாங்க. தேவையில்ல பத்திரிக்கை எங்கே கொடுக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு தாண்டா பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கோம், பத்திரிக்கை அடிக்க கொடுத்து வாங்கிட்டு வருவான், அதுக்கப்புறம் ஊருக்கு பூரா கொடுத்துருவானே அப்படிங்கிறாங்க முத்துவேல். சரிண்ணே கொடுத்துடலாண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணே
ராஜியும் கூப்பிடுவோமாண்ணே அப்படின்னு கேட்குறாரு பழனி முத்துவேல்கிட்ட. டேய் உன்னை என் தம்பி நினச்சி கூப்பிட்டா அவளை என்னடா கண்டவளை நான் கூப்பிடணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நானும் அந்த வீட்டில் தானே இருக்கேன், என்ன மதித்து நீ கூப்பிடலண்ணே தம்பின்னு சொல்லிட்டு, அதுவும் மக தானே, அவளை கூப்பிடலாம்லண்ணே, அவன் மனசு ரொம்ப சந்தோஷப்படும்லண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, ஏய் எந்த இடத்துல சாக்கடையை கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறேன், அவள் எங்கள் மகளே கிடையாது, நீ என் தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை கூப்பிட்டுருக்கு, ஏன்னா நீனும் அடுத்த மனுஷன் மாதிரி பேசினேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதான்டா உண்மை, அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறாரு சக்திவேல். ஒன்று அவங்க அம்மா அப்படியே அழுகிறாங்க. பார்த்தீங்களாண்ணே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம்ண்ணே, பெத்த வயிறுண்ணே, அது ரொம்ப இது பண்ணுது, நீங்கள் எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆத்தா நீ கூப்பிட்டு நைஸாக சாப்பாடு கொடுக்கும், பெத்த தாய் நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னு நினைக்கும், அதே மாதிரி தான் அவனே, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கண்ணே, ராஜை நினைக்காம எங்கள் மைனி இருக்கே இருக்காது, என்ன மைனியாக இருந்தாலும் சரி தான், எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி தான், சின்ன மைனியாக இருந்தாலும் சரி தான், நினைக்க தான் செய்வாங்க, அதான் தாய் உள்ளம், என்ன நீங்கள் கூப்பிடறதுனால அந்த பிள்ளை வருத்தப்படுமே தவிர்த்து இந்த கல்யாணத்தை பார்க்காம இருக்காது, ஏன்னா அது வெளிநாட்டில் இல்லை, குமார் வர பொண்ணு வந்து எப்படி இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி அவள் ஜன்னல்லேருந்து பார்க்க தான் போகிறான், அதையும் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க, அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு மனசு வலிக்கும்னே, ஆனால் நீங்கள் வந்து என்ன இன்றைக்கி தப்பாக நினைக்கிறீங்க, தப்பாக பேசுகிறீங்க, ஆனால் வந்து அவள் ராஜு உங்கள் பொண்ணுனே, அதை மறந்துடாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. விட்றா உங்களுக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க சக்திவேலு. நீ பத்திரிக்கை வந்து ரெடி ஆனாலும் நீ சொல்லுதான் வந்து கொடுத்துரு, என்ன உங்கள் பாண்டிய மச்சான் 500 சம்பளம் தரேன், அவன் 500 ஓவாய்க்காக இருந்துக்கிட்டு இருக்காத, என்ன உனக்கு நான் தினம் 2000 நாளும் சம்பளம் வந்துருக்கேன், பத்திரிக்கை கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன் உனக்கு பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு போனவன் நான் மனுஷன் கிடையாது, நீங்கள் வேணால் மனுஷ ஜென்மம் இல்லாமல் இருக்கலாம், நான் மனுஷன், அதனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எத்தனை நாள் பத்திரிக்கை கொடுக்கலாம் நான் கொடுக்கேன், கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் கல்யாணத்துக்கு கரெக்டாக 10 நாள் இருக்குடா அப்படிங்கிறாங்க. 10 நாள் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே குமாருக்கு தன்னுடைய காதலிக்கிற பொண்ணு வேணி நினைவாக இருக்குது. வேணி வேறு வீம்பில் வந்து ஏன் கல்யாணத்தன்னைக்கு முந்தின நாளே கல்யாணம் முடிக்கணுங்கிறாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படியாவது வந்து வேணியை வந்து கல்யாணம் வச்சிடணும், அவள் வந்து நம்மளுக்கு முந்தின நாள் கல்யாணம் முடிக்கணும், வீம்பில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் கல்யாண நாளைக்கே தான் கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்போ வீம்புக்கு தான் வச்சுருக்கா, அப்போ வந்து நம்ம அவட்ட பேசி இது பண்ணி வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க குமார். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே பத்திரிக்கைலாம் ஒவ்வொரு ஊராக கொடுக்குறாங்க, அவங்க பெரியப்பா சித்தப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பழனிக்கு கடைக்கே வராமல் இருக்கிறாரு. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, டேய் சாப்பாடு இங்கே சாப்பிட்றதா விசுவாசம் தங்க கட்டையா அப்படிங்கிற. மச்சான் எங்கள் கூட பிறந்த அண்ணன் கல்யாணம், அப்புறம் நான் போகாமல் யார் போவா, நீர் 500 தினம் தந்துட்டு இருப்பாரு, அந்த செலவு கூட ஒன்று தரமாட்டுக்கானுவோம், இருந்தாலும் நான் கொடுத்துட்ருக்கேன், நீர் தந்து 500 சேர்த்து வச்ச முடியலாம், அதில் தான் பெட்ரோல் போட்டு எங்கள் அண்ணன் நான் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி கொடு ஒரு பத்திரிக்கை கொண்டா பார்ப்போம் அப்படிங்கிறான். பாரு மச்சான் அப்படிங்கிறாங்க. எல்லார் பேரையும் போட்டிருக்காங்க. பாண்டியன் பேரும் இல்லை, குமரி பேரும் இல்லை. இப்போ கூட நம்மளை அவங்க வந்து உறவா ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ராஜி பேர் அது இருக்கான்னு பார்க்குறாங்க. ராஜி பேர் இல்லை. இந்த சூழ்நிலையில் ரொம்ப மன வேதனைப்படுத்தார். இந்த சூழ்நிலையில் மச்சான் ராஜி பேரில் தானே நினைக்கிங்க, உங்கள் பேரில் தான் நினைக்கிங்க, அவங்க இன்னொரு கார்டு அடிச்சிருக்காங்க மச்சான், அந்த கார்டை என்கிட்ட தரல, அதில் வந்து உங்கள் பேர் இருக்குது, ராஜி பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, சித்தப்பா என் பேர்லாம் போட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா பத்திரிக்கையில் போட்டிருக்கு, அந்த பத்திரிக்கை என்கிட்ட தரல, இது தமிழ் பத்திரிக்கை இங்கிலீஷ் பத்திரிக்கையில் போட்டிருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா நீங்கள் ஏமாத்தாதீங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, எங்கள் மனசு கஷ்டப்படலாம் சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி ஒரு மாதிரி ஆகிறாரு பழனி. இந்த சூழ்நிலையில் பழனி பத்திரிக்கை கொடுக்க வெளில கிளம்பிடுறாரு. பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க, டேய் பழனி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அதே பத்திரிக்கை இங்கிலீஷில் அடி, அதில் வந்து ராஜி பேரையும் கதிரி பேரையும் போட்டு அடித்து ஒரே ஒரு பத்திரிக்கை அடித்து கொண்டு வா, அதை வீட்டில் கொண்டு அந்த பத்திரிக்கை பாருமா, நான் சொன்னோம்ல உங்கள் பேர் போட்டிருக்குன்னு சொல்லி கொடு, அந்த பிள்ளை மனசு சந்தோஷப்படும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே மச்சான் சரி மச்சான் அவன் சொல்லி ஒரு பத்திரிக்கையில் ஒரே ஒரு பத்திரிக்கை அடித்து வீட்டுக்கு வராரு. ஏம்மா ராஜி என்ன சித்தப்பா அப்படிங்கிறாங்க. பாரு நான் சொன்னோன்னு நீ நம்பலை, இங்கே பாரு உன் பேரும் புருஷன் பேரும் போட்டிருப்பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். சித்தப்பா உண்மையாக தானே, உங்கள் அண்ணன் பத்திரிக்கை தானே, பாரு குமார் பேர் போட்டிருக்கா, பொண்ணு பேர் போட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரிக்கையில் பாருங்க உங்கள் பேர் மாமா பேர் என் பேர்லாம் போட்டிருக்கு பாருங்கள், கதிரி பேர் கூட போட்டிருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே எங்கள் அண்ணமாக இருக்குது, உண்மையிலேயே இறக்க வந்துட்டா, அப்போ கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பழனி முடிக்கிறார். ஆகா நம்மளே யாருன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கோம், இது வேறு இது பண்ணியிருக்கோம், மச்சான் நானும் இது செஞ்சேன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கா அவங்க வந்து ஊர் மப்புக்கு போட்டாங்கக்கா, ஆனால் வந்து கூப்பிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. டேய் பத்திரிக்கையிலே பேர் போட்டாங்க, இப்படிடா கூப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் இவர் தான் கொடுத்தாரான்னு தெரில அப்படிங்கிறாங்க. அவங்க கூப்பிட்டா மச்சான் விட்ருவாரு அப்படிங்கிறாங்க. மச்சான் விட்ருவாரா, இந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை ஒன்றும் இல்லை
இந்த பத்திரிக்கை தான் பேர் போட்டிருக்கேன், மச்சான் அவங்க கூப்பிட்ட தான் விட்டுருவார அப்படின்னுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உலக அதிசயம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ராஜி நீ என்ன தான் அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்து கதிர் தான் வந்து நீ கல்யாணம் பண்ணால் கூட, ஆனால் அவங்க உன்னை இன்னும் நினைக்க தான் செய்கிறாங்க. எங்கள் வீடு மாதிரி இல்லை, எங்கள் அப்பாவை பாரு, என்னை பார்த்தாலே வந்து எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னுட்டு இருக்காரு. ஆனால் உங்கள் வீட்டில் பத்திரிக்கையில் உன் பேர் மட்டும் இல்லை, நம்ம அத்தை பேர்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கெல்லாம் பார்ட்டி கிடையாதா அப்படிங்கிறாங்க. வச்சுருவோம், என்ன வேணும் மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை நைட்டு வசமாக ஒரு பக்கெட் பிரியாணி அத்தை ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஏய் ஒரு பிரியாணி காணுமாடி அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பிரியாணி, ராஜி ஒரு பிரியாணி, கதிர் ஒரு பிரியாணி, கிட்டத்தட்ட என் வீட்டுக்கார் 4 பக்கெட் பிரியாணி வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆளுக்கு ஒன்று, அப்படி வாங்கி வீட்டுக்கே சாப்பாடு நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து என்ன சமையல் ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. ஒரு சமையலுமே பண்ணல. அதான் இன்னும் ஒரு சமையலும் பண்ணாமல் இருக்கீங்க, நான் வேணால் சமையல் பண்ணிட்டு மாத்தேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சாப்பிட போகிறாங்க, அவங்க வந்து பேர் உப்புமா போட்டு கொடுக்க போகிறீங்களா அத்தை? அன்றைக்கி பழனி சித்தப்பா உப்புமா வேண்டாம்னு சொல்லி புரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி கடையில் சாப்பிட்டா மாமா எனக்கையாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்ன கடையில் ஆர்டர் பண்ண போகிறதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு தெரிஞ்சால் தானே, நான் பிரியாணி போட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணிடுறேன், ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து செல்லில் ஆர்டர் பண்ணுறாங்க. 4 பக்கெட் பிரியாணி கொண்டு வராங்க. கொண்டு வந்தோன்னா அதெல்லாம் தட்டி வீட்டில் ரெடி பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே சாப்பிட வராங்க. உடனே பழனி வீட்டு வாசலேருந்தே அப்படின்ட்டு வர மூந்துக்கிட்டே வராரு. உடனே என்ன தம்பி வந்துட்டே வர அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. இல்லைக்கா பிரியாணி வாசடிக்கு அது நம்ம வீட்டில் நைட்டுக்கானு அப்படிங்கிறாங்க. ஆமாடா பிரியாணி தான் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, நீ தான் பண்ண, இவ்வளோ வாசனையாக பண்ண தெரியாதாக்கா அப்படிங்கிறடி. வெளியே சொல்லிடாதடா, பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ண 4 பிரியாணி பத்திரிக்கையில் எங்கள் பேர்லாம் போட்டாச்சுல, அதுக்கு பார்ட்டி வைக்கண்டா அப்படிங்கிறாங்க. சமக்கா இது தெரிஞ்சிருந்தால் நிறைய பத்திரிக்கை அடிச்சிருப்பேனாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன நிறைய பத்திரிக்கை அடிச்சிருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லை நிறைய பத்திரிக்கை எடுத்து கொண்டு கொடுத்து தினம் பிரியாணியாக சாப்பிட்ருப்பேனே அப்படிங்கிறாங்க. அப்படி கொண்டு வாடா, சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அண்ணன் மாதிரி என் பேரை போட்டிருக்காங்க, என் மருமகன் பேரை போட்டிருக்காங்க, என் புருஷன் பேரை போட்டிருக்காங்க, என் பையன் பேரை போட்டிருக்காங்க, சந்தோஷம்டா, அந்த சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் அவரும் வரட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னும் வாசல் வரும்போதே என்ன கோமதி நைட்டு பிரியாணி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பிரியாணி நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு வரன்னு வருது. ஆகா வீட்டில் பிரியாணி செய்யல, இவங்க கடையில் தானே வாங்கினாங்க, மாமாட்ட எப்படியாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து அதில் தக்காளி பச்சடி, அதில் வந்துட்டு கத்திரிக்காய் பச்சடி, இப்படின்னு நிறைய வகையாக அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே பாண்டியன் சொல்கிறார், இவ்வளோ விதவிதமாக செய்வியா கோமதி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாளும் நீ செஞ்சதில்லை, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாளாக இருக்குது, ஒரு நாள் செஞ்சதில்லை, இன்றைக்கி இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒரு சந்தோஷமான செய்தி கேள்விப்பட்டேன், அதனால தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா என்ன செய்தி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு செய்யணும்னு தோணுச்சு அதான் செஞ்சேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இப்போ மனசுக்குள்ள நினைக்காரு பாண்டியன். இந்த மாதிரி அண்ணன் மாதிரி பத்திரிக்கையில் பேரை போட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையை அடித்து கொண்டு கொடுக்க சொன்னோம், அதில் சந்தோஷப்பட்டு செய்தா கொடுக்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுருக்காரு. உடனே தங்கமயில் சாப்பிடாமல் அப்படி கையை அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே என்னம்மா மயில் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது கடை சாப்பாடு, இது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. என்ன கடை சாப்பாடா அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி தானே செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா பொய் சொல்கிறாங்க, இதெல்லாம் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி மீனா பண்ணி எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. இங்கே கோமதிக்கும் மீனாவுக்கும் இங்கே ராஜிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன் கோமதி இவ்வளோ பேருக்கும் பக்கெட் பிரியாணினா ஒரு அமௌண்ட் ஆகாமல் நீ வீட்டிலே செஞ்சுருக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டில் செஞ்சால் இவ்வளோ விதவிதமாக வருமா அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ₹1 காசுக்காக கடையில் காலையில் இருந்து கால் கிடக்க 2 வேலை பார்த்துட்ருக்கேன். நீ என்னன்னா பக்கெட் பிரியாணியே ஒரு பிரியாணி எப்படின்னாலும் ஒரு 1000 ரூபா இருக்கும், 4 பிரியாணினா 4000 ரூபா வராது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒரு பிரியாணி வந்து 600 தான் பக்கெட்டு அப்படிங்கிறாங்க. 600 என்னாச்சு, 2400 ஆச்சுல அப்படிங்கிறாங்க. எங்க ஒரு நாள் தானேங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு நாளா 2 நாளா கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றது வேலையை நம்ம வச்சுக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் சொல்கிறது சரிதான், அதில் என்ன கெமிக்கல் போடுவாங்களோ ஏது போடுவாங்களோ குடல் என்ன ஆகுமோ, அதனால் வீட்டிலே சமைச்சிருக்கலாம், அத்தைக்கு சமைக்க முடியலனா கூட என்னையை சமைக்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க என்னை சமைக்கிட்டு பக்கத்துலேயே விட மாட்டுறாங்க, இப்படி கடை பொருளே நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்காங்க மாமா, அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் நிறைய செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அப்படி மாமாவுக்கு தெரியாத விஷயத்தை என்னென்னமா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எந்த விஷயத்தை தான் சொன்னீங்க, அந்த பத்திரிக்கை வந்து உங்கள் வீட்டிலேருந்து பத்திரிக்கை வந்திருக்கு, அந்த பத்திரிக்கையில் உங்கள் பேர் போட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் இந்த பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இது மாமாவுக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ இதுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாரு அந்த குடும்பத்துக்கு நம்மளுக்கு எந்த உறவும் இல்லை, ஏன் எப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி பில்டப்பாக எழுந்திரிச்சு போகிறாரு. உடனே தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க, தங்கமயில் உங்கள் ஓட்டை வாங்கிட்டு சும்மையே இருக்க மாட்டியோ,
இதில் நாங்கள் வாங்கி சாப்பிட்றது உனக்கு என்ன போகுது சொல்லு, எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிட்றோம், இது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை கடை பொருள் நல்லா இருக்கா இல்லை அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு பிடிக்கலன்னு நீ சாப்பிடாம இரு, அதுக்காக வந்து எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீம்புக்கு எந்திரிச்சிடுறாங்க தங்கமயில். உடனே சரவணன்னு சொல்கிறாங்க, மாமா நீங்களும் சாப்பிட வேண்டாம் எந்திங்க, நம்மளுக்கு கடை பிரியாணி வேண்டாம் எந்திங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் நான் எப்போவுமே கடை பிரியாணி சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றேன் அப்படிங்க. ஏங்க நானே சாப்பிடல நீங்கள் ஏன் சாப்பிட்ருக்கீங்க எந்திங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா மயில் உனக்கு தான் பிடிக்கலன்னா அப்போது சரவணன் நல்லா சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி முக்கியமாக உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா அப்படிங்கிறாங்க. இதுதான் முக்கியம் மயில் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு. டேய் மாப்பிள்ளை உட்கார்றா, நீ அவ்வளோ நல்லவனடா, உட்காந்து சாப்பிட்றா, டேய் பிரியாணி நம்ம வீட்டில் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம்டா, சாப்பிட்றா, இன்றைக்கி விற்கிற விலையில் வந்து இவங்க வந்து நம்மளுக்கு பக்கெட் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னடா மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே தங்கமயில் நினைக்கிறாங்க பரவாயில்லை, இந்த விஷயத்தில் அவர் வந்து என் புருஷன் என் சொல்ல கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. உடனே இந்த பிரியாணி நினச்சி பார்க்குறாங்க. பிரியாணி விதவிதமாக ஆனால் இதெல்லாம் இருக்குது, சிக்கன் பொரிச்சது இருக்குது, முட்டை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நம்ம வேறு சும்மா வீம்புக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏங்க பிரியாணி முடிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறாங்க. அதான் நீ சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வேணால் இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் அங்கே சாப்பிட வேண்டான்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் போகிறாரு. போயிட்டு மாமா நான் ரூமில் வச்சு சாப்பிடுதான், எனக்கு சாப்பாடு பிரியாணி எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தட்டில் எடுக்கிறாங்க. சரிடா ரூமில் வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி தட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பிரியாணியை கொண்டு தட்டு நிறைய கொண்டு வைக்காங்க ரூமில். வச்சோடனே தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்பா ரூம் அடைச்சோன்னா நம்மளும் பாதி வாங்கி சாப்பிட்ற வேண்டியதான், எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் எடுத்து சாப்பிட்ருக்காரு. அம்மா பிரியாணி எப்படி இருக்குது, செமையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் அங்கே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கடை சாப்பாடு ஆகாது, இருந்தாலும் எனக்காக ஏன் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உனக்கு பெரிய மனசு தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் ஒய்ஃப் சாப்பிட்லன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படிங்கிறாங்க. வருத்தமாக தான் இருக்குது, நீ தான் பிரியாணி வேணாங்கிறியா, கடை சாப்பாடு வேணாங்கிறியா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் தான், ஆனால் நீங்கள் ஊட்டி விட்டா சரி பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு மயிலுக்கு பாதி ஊட்டி விட்றாரு. ஊட்டி விட்டுட்டு சாப்பாடு 2 பேருக்குமே காணலை. இரு மயில் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடி தட்டை எடுத்துகிட்டு பிரியாணி போடுறாரு. என்ன மாப்பிள்ள அடுத்தாப்புல ஒரு தட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நானும் சாப்பிட்டேன் மயிலும் சாப்பிட்டாளா, சாப்பாடு காணலை, தான் 2வது போட வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அத்தை என்ன சொன்னாங்க மயில், கடை சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ ரூமில் போனோன்னே எப்படி தான் இறங்குது அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கும் தெரிலம்மா, ரூமில் போனோன்னே சாப்பாடு சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. சரிட்டு அந்த மயில் வரட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுக்கு நினைக்காங்க. உடனே ராஜுக்கிட்டையும் மீனாட்டையும் கேட்குறாங்க கோமதி, ஏன்டி அந்த பிள்ளை இப்படி இருக்கா, கடை பண்ணதுங்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டாங்க, இப்போ வந்து ரூமில் உட்காந்து தின்னுட்டு இருக்கா, அப்போ எல்லாமே ஏமாற்றி வேலை தானா அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னுமா நம்புறீங்க, கடையிலே சாப்பிடாமல் யாராவது ஒரு ஆள் இருக்க முடியுமா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும், வர வேண்டியிருக்கும், அவங்களும் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எங்கள் கேண்டீனில் கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயும் போய் சாப்பிட்ருக்க மாட்டாங்களா, இதெல்லாம் ஓவராக தெரியுது. இப்போ உள்ள காலத்தில் வந்து கடை பொருளில் நான் ஒரு பொருள் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னா எப்படி, நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்லேயும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் தட்டாக ரூமுக்குள்ளே போகுது அப்படிங்கிறாங்க. ஆமாடி நினச்சி சிரிக்கி அலையான்னு தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தங்கமயில் நல்லா சாப்பிட்டு முடிச்சோடனே நெளிச்சு விடுதாங்க. அப்போ சரவணன் சொல்கிற சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தட்டை கொண்டு வைக்க போகிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க இந்த பிரியாணி விஷயத்தை வந்து பெருசாக கிளப்பிவிட்டா மாமா எனத்தையாவது கோவப்படுவார் வச்சாருன்னு பார்த்தா அவரும் பிரியாணி சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டார். பிரியாணி நல்லா இருக்கணும்னு போயிட்டாரோ, இந்த மாதிரி பிரியாணி நம்மளும் செய்ய கற்றுக்கணும், மாமாவை அப்போ தான் கவர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் குமாரை லவ் பண்ண பொண்ணு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன குமார் கல்யாணம் ஏற்பாடுலாம் நடக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நீ வந்து என் பேரில் உள்ள வீம்பில் தான் வந்து உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க, ஆனால் கல்யாணத்துக்கு உனக்கு தாலி கட்டின ஒரு நிமிஷத்துக்கு தாலி கட்டுற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் தடுத்து நிறுத்தி வந்து நான் தான் நீ தாலி கட்டுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த படம்லாம் போட்டுட்ருக்காத, நீ எவ்வளோ பெரிய சுயநலவாதின்னு நான் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் வந்து நான் உனக்கு கழுத்து நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி நான் வந்து உன்னை நிறுத்துவேன் கல்யாணத்தை, என்கிட்ட நம்ம 2 பேர் எடுத்த ஃபோட்டோஸில் வந்து எல்லாமே இருக்குது, ஏன்னா அதையும் கொண்டு வரேன் வைக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் பாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மாப்பிள்ளைட்ட கல்யாணம் முடிக்கி அப்படிங்கிறாங்க. நீ மாப்பிள்ளைட்ட சொல்லியிருப்ப ஊர் உலகத்தில் சொல்லியிருக்க மாட்டல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இவன் வெறும் பேச்சு தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பொண்ணை நம்ம கட்ட வேண்டாம், நம்ம பழைய லவ் பண்ணலாம் நினச்சி பார்க்குறாரு குமார், நம்ம வேணியை கட்டிக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் பத்திரிக்கை எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு பொண்ணை வரவேற்று மண்டபத்துக்கு கூட்டி வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வரவேற்று மண்டபத்துக்கு கூட்டி வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கல்யாணம் விடிஞ்ச கல்யாணம் இப்படி இருக்குது. மாப்பிள்ளை நினைக்காரு இன்னமும் நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, வேணியை வந்து நம்ம கல்யாணம் முடிச்சா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு. காலையில் மாப்பிள்ளையை வந்து அழைக்கிறதுக்கு வராங்க, மாப்பிள்ளையை காணலை. மாப்பிள்ளைக்கு செல்லு
ஃபோனை அடித்து அடித்து பார்க்குறாங்க முத்துவேலும் சக்திவேலும். சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணே அவன் செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே அப்படிங்கிறாங்க. அவன் எங்கடா போனான் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே காங்கல அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலைகிறாங்க. முத்துவேல் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேனே அவன் மொழியே சரியில்லை, திருன்னு ஒரு இடத்துல இருந்து ஃபோனை பேசிகிட்டு இருக்கான், வச்சிட்ருக்கான், ஏதோ வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் பையன், நீ தான் என் பையன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு சரியான கடுப்பாக இருக்குண்ணே, ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டானே, இப்போ இறங்கி போயிருப்பானே அப்படிங்கிறாங்க. வாடா தேடி பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. இவர் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு ரூம் படுத்து தங்கிக்கிறார் ஒரு இடத்துல. இந்த சூழ்நிலையில் காலையிலே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தாலி கட்டிடுறாரு. தாலி கட்டினோன்னே இவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. பொண்ணு அங்கே பார்த்து மேலேருந்து சிரிக்கிறாங்க. இன்னும் என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே திரும்பி போயிடுறாரு. கையில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஃப்ரிட்ஜ் போட்டு ஒரு பாட்டில் போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஊர்வலம் உலகம் பூரா பேசுகிறாங்க. இதுவே ஒரு ஓடுகாலி குடும்பமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்தில் யாருக்கு கல்யாணம் முடித்தாலும் நடக்காது. இது வரைக்கும் ஆச்சு 3 தலைமுறையாக அந்த குடும்பம் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்பவே அவமானமாக இருக்குது. இங்கே பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீட்டில் முதல்ல காதல் கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ராஜியும் காதல் கல்யாணம் பண்ணிட்டா, அண்ணனும் காதல் கல்யாணம் பண்ணதுக்கு போயிட்டான். இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பந்தல் வந்து வீட்டு வாசலில் வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் கதிர் வந்து வேலைக்கு போயிட்டு வராரு. இங்கே ஏன் பந்தக்கால் இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இப்படி மறித்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வழி இருக்குது, வழியே விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இங்கேருந்து சவுண்டு விடுதாரு, ஐயோ கல்யாணம் வீட்டுக்காரங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே கல்யாண மாப்பிள்ளை ஓடி போனது தெரியாமல் இவர் பேசுகிறாரு. இங்கே அப்போ இங்கே பழனி ரொம்பவே கடுப்பில் நிற்காரு. இங்கே மாப்பிள்ளையே காங்கலன்னு சொல்லி பயங்கர இதாக போயிட்டுருக்கு. பொண்ணு வேறு மனமட ஏறிட்டா. இப்போ என்ன சின்ன தெரியலாமல் நினச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் இவன் வேறு எப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னடா அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு. உங்களுக்கு வந்து விசேஷம் நடத்தணும்னா உங்கள் வீட்டில் வச்சு நடத்துங்க, ரோட்டெலாம் மதிப்பீங்களோ வைப்பீங்களோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நாங்கள் இடம் மறிச்சோம் அப்படிங்கிற வீட்டுக்கு போக வேண்டாம், இப்படியும் அடைச்சி பந்தல் போடுவீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பொண்ணு வேறு இருக்கா, மாப்பிள்ளை வேறு ஓடிட்டான்னு சொல்லி இங்கேருந்து கோமதி வாடா வாடா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மரியாதை அவ்வளோதான், எங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னடா செய்வே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்லுறாரு, ஊரே நம்ம அசிங்கமாக அன்றைக்கி பேச்ச விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி அப்படிங்கிறாரு முத்துவேல். என்னென்ன அப்படிங்கிறாங்க, நீ தான்டா பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும், நம்ம குடும்பத்தை எப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க பார்த்தல, ஒரு நாள் வந்து இந்த குடும்பத்தில் கல்யாணம் நடக்கலை வைக்கலன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த குடும்ப மானத்தை நீ தான் காப்பாற்றணும், பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டு, என்ன உனக்கு வந்து அவன் மோவன் உனக்கு மருமக முறை தானே வரும், தாலி கட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நம்ம வீட்டு வாய்ந்தானே கெட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் கட்ட முடியாது அப்படிங்கிறாடே, எங்கள் மானத்தை காப்பாற்றுட்டா அப்படின்னு சொல்லி சக்திவேல் கையெடுத்து கும்பிட்றாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னே தான் கதிர் தெரியுது. அப்போ வந்து கல்யாணம் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க, ஆமாம் குமார் வந்து யாரோ ஒரு பொண்ணை விரும்புனன்னு சொல்லிட்டு போயிட்டானா, லெட்டர் எழுதி வேறு வச்சுருக்கானா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் இது தெரியாமல் நான் வேறு எப்படி பேசிட்டேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அதான் அங்கேருந்து கையை காட்டி அதான் நீ கவனிக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. டேய் அங்கேயே கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. இதில் நீ வேறு வந்து இது பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த இது மறிச்சிருந்துச்சுல தான் அப்படி அப்படிங்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாமையா இருக்குது, இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் ரொம்ப பார்த்துட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் பழனியை தாலி கட்ட சொல்கிறாங்க. பழனி வேறு வழி இல்லாமல் சரி ரைட்டு அண்ணன்மார் மானத்தை காப்பாற்றணும், அந்த குடும்ப மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லி தாலி கட்டிடுறாங்க. இங்கே வந்து தாலி கட்டிட்டு எல்லோரும் சுற்றி கும்பிடுதாங்க. கும்பிட்ட உடனே புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, நீ அந்த வீட்டில் இருந்து இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் நான் இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தேன், நீயும் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் இன்னும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அண்ணன் மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க, நீங்கள் வருவியோ இன்னும் அங்கேயே இரு அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிங்கிறாங்க. மச்சான்லாம் நம்ம கூப்பிடாத, நீ அந்த வீட்டுக்காரன் சரியா, என் பொண்டாட்டி தம்பின்னு சொல்லி இங்கேயே வச்சுருந்தேன், ஆனால் வந்து இன்றைக்கி அந்த வீட்டுக்காரன் ஆகிட்டேன், அதனால் அங்கேயே இருந்துரு அப்படிங்கிறாங்க. மச்சாங்க பாருங்கள் நீங்கள் என்னத்தையும் சொல்லிட்டு போங்க, நான் வந்து வரதான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஏய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், வரேன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சக்திவேலும் முத்துவேலும் பேசுகிறாங்க, டேய் உனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்துக்கு நீ அதிபதி, நீ எதுக்குடா அந்த அந்த வீட்டில் போயிருக்கணும், அந்த வீட்டில் போயிருந்தால் நீ வந்து வேலைக்கார மாதிரி தானே வச்சுருப்பாங்க, அதனால் இங்கே இருடா ராஜா மாதிரி இரு, எங்கள் சொத்துக்கு எல்லாமே நீ மட்டும்தான் அதிபதி, எங்களுக்கு வாரிசுன்னா எதுவுமே இல்லாமல் போயிட்டான், குமாரும் போயிட்டான், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தால் அவளும் போயிட்டா, அதனால் வந்து இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி நீ தான் இங்கே இரு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அங்கே தான் போவேன் அப்படிங்க. இல்லை நான் இரு அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் பழனி வந்து அவங்க வீட்டில் இருந்துடுறாங்க. இந்த கோமதிக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம தம்பிக்கு கல்யாணம் முடியல வைக்கலான்னு நினச்சோம், நல்ல வேளை கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த குமார் போய் தான் வாழ்க்கை இப்படி ஆகிட்டான், எங்கள் அண்ணன் மாதிரி ரொம்ப மனசு சங்கடப்படுதாங்க, இவன் கல்யாணத்தின் மூலமாவது இந்த ஊர் முன்னாடி அவங்க நிமிர்ந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வராங்க, என்ன அத்தை உங்கள் அண்ணன் மக்கா ஓடி போயிட்டான்னு சொல்லி ஊரே பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பழனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அடி, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பழனி சித்தப்பா தான் கொடுத்து வச்சுருக்குதுல, பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு,
அதுபோக நகை நட்டுலேருந்து எல்லாமே அவங்க நல்ல வசதி. பழனி சித்தப்பாவுக்கு பயங்கரமான பொண்ணு கிடச்சிட்டு அப்படின்னு ராஜி சொல்லுறாங்க. வசதி என்னம்மா வசதி? பழனிக்கு கல்யாணம் முடிக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபீலிங்காக இருந்துச்சு. ஒரு கூட பிறந்த அக்காவா, இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதை நினச்சி நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதுவும் சரி தான், மாமா வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ள விடாட்ட என்ன இவர் என்ன கடைக்கு போக மாட்டாரா? அந்த நேரத்தில் நம்ம பொண்ணு மாப்பிளையும் வர சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சூப்பர் சூப்பர். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சா அப்படிங்கிறாங்க. பழனி தான் எப்பவுமே இங்கே வருவானே, கூப்பிட்டு வந்தால் என்ன செஞ்சிட போகிறாங்க, என்ன கிழிச்சிட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. இவர் தான் இப்போதைக்கு மூவ் பண்ணுவார். அவங்க மானத்தை காப்பாற்றுனது பழனி தானே. இல்லைனா ஊரறிய அவங்கள என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. தலை காட்டியிருக்க முடியுமா? இல்லை அவங்க தொழில் தான் பண்ணியிருக்க முடியுமா? பழனி தானே அவங்க மானத்தை காப்பாற்றிருக்கான். என் தம்பி எங்கள் அண்ணன்மார் மானத்தை காப்பாற்றிருக்கான். அது எனக்கு நினச்சா பெருமையாக தான் இருக்குது. நான் தான் வந்து எங்கள் அண்ணன்மார் அசிங்கப்படுத்திட்டு வந்தேன். ராஜி அடுத்தாப்புல பண்ணான், நம்ம வந்து அப்படி பண்ணல அப்படிங்கிறாங்க. அவன் என் தம்பி அப்படி பண்ணல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துவேல் பெருமையாக பேசுகிறாரு பழனியை. தம்பி இந்த மாதிரி அந்த மோகம் வந்து ஓடி போனாலும் கூட நம்ம மானத்தை காப்பாற்றினது பழனி தாண்டா அப்படிங்கிறான். நான் அவனை என்னமோ நினச்சேன், பாண்டிகிட்ட கிடக்கான நம்ம மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்கான்னு நினச்சேன். அதுபோல் நம்ம சொல்ல கேட்க மாட்டான்னு நினச்சேன். சபையில் வந்து எங்கள் அண்ணன்மார் மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லி மணமேடையில் வந்து உட்காந்துட்டான். அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசாமல் நம்ம சொத்து எல்லாத்தையுமே அவனுக்கு எழுதி வச்சுருவோம்னே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார், என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா குமார் நாளைக்கு உன்னை தேடி வந்து எப்பான்னு சொன்னான்னு என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்களே. நம்ம மானத்தை வந்து அவன் வந்து கப்பல் ஏற்றிட்டு போயிட்டான், அதனால் வந்து அவன் அந்த வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுனே அப்படிங்கிறாங்க. இல்லை சக்திவேல், நீ யோசனை பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எத்தனை வாட்டி யோசனை பண்ணாலும் நம்ம சொத்து அவனுக்கு ஒரு பங்கு கிடையாது அப்படிங்கும்போது மாறி சொல்கிறாங்க. ஏங்க இதே தான் நீங்கள் வந்து ராஜி கல்யாணத்தோடையும் சொன்னீங்க, இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு, எங்கள் குடும்பத்தை மதிக்காமல் எங்களை மதிக்காமல் போனால் எப்பவும் இப்படி தான் சொல்லுவோம். இதுதானா நீ கூட என் சொல்ல கேட்கல அப்படின்னா நீனும் இந்த வீட்டுக்கு வேண்டான்னு தான் நான் முடிவெடுப்பேன், தவிர்த்து வேறு அதை முடிவெடுக்க மாட்டேன். பழனி தான் இந்த வீட்டு மானத்தை காப்பாற்றிருக்கான், அதனால் சொத்துலாம் அவனுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த குடும்பத்துக்கு பழனி ஆவாதவனாக இருந்தால் இப்போ அவனும் ஆவுதானா ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி மாறி கேட்குறாங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட. சக்திவேல்கிட்ட. உனக்கு சக்திவேல் சொல்லுது, அம்மா உண்மைதான், அவன் பாண்டிகிட்டே இருந்தான், பாண்டிகிட்ட வேலைக்காரனாக இருந்தான். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு மானத்தை காப்பாற்றிட்டான். அதுபோக இந்த வீட்டு முதலாளியாக ஆக போகிறான். எங்கள் சூப்பர் மார்க்கெட்டை 2 சூப்பர் மார்க்கெட்டையும் அவன் பேரில் எழுதி வைக்க போகிறான். அதுபோக பூர்வீக சொத்தில் அவனுக்கும் பங்கு உண்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் தம்பிக்கு பங்கு உண்டு, என் பிள்ளைக்கு பங்கு கிடையாதா? இது குடும்ப சொத்து தானே, அவனும் கேஸ் போடுறதுக்கு உரிமை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கேஸ் போட்டால் தெரியும் யார் ஜெயிக்கான்னு தெரியும், அது போக அவன் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அவனுக்கே புரியும் அப்படிங்கிறாங்க. உடனே இவனுக்கு மட்டும் இல்லைங்க, ராஜிக்கும் பங்கு உண்டு. நீங்கள் நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிள்ளைகள் எல்லாம் படித்த பிள்ளைகள், நாளைக்கு கோர்ட்டு நாட்டுன்னு போனால் நீங்கள் என்ன நிலைமைக்கு ஆளவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் டாக்குமெண்ட்டை மாற்றி என் தம்பி பேர் எழுதி வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் தம்பி பேர் எழுதிக்கலாம், உங்கள் தம்பி அவங்க 2 பேர் எழுதி வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. என்னென்ன இவன் இப்படி சொல்லுதா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், பழனி நம்ம சொல்ல கேட்டுங்க இருக்காமல, அவனுக்கு தேர்நிலை போகிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நிறைய பழனி அண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, புருஷனும் கொண்டாட்டி நீங்கள் ஊட்டி வரை போய்ட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணே கொடுத்து வச்சுருக்கீங்கண்ணா அதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு வாரம் அங்கே நான் ரூம் ரெடி பண்ணி தரேன், அதனால் வந்து அங்கே போங்க, கை செலவுக்கு வீட்டில் ஒரு 50,000 வாங்கிக்க. ஏன்னா அங்கே உள்ள செலவு எல்லாமே வந்து நான் வந்து புக் பண்ணும் போதே நான் ரூம் வாடகை எல்லா செலவுக்குமே அங்கே கொடுத்து இது பண்ணிடுறேன், நீங்கள் கை செலவு கொண்டு ரொம்ப ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு நாள் தேர்நிலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க குமரேசன் கடையில் பேசுகிறாங்க. பாண்டியா பாத்தியாப்பா, மாப்பிள்ளைக்கு வந்து வாழ்வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச கையோட தேர்நிலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாங்க. சரி ரைட்டு, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் முடிஞ்சா சரி தான் அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியா, அன்றைக்கி நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னியாமா வச்சியாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் அன்றைக்கி அப்படி சொல்லலை அப்படின்னா அவங்க வந்து அவனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, அதனால தான் வந்து நான் கோபப்படுற மாதிரி இருந்தால் அவன் வந்து எப்பவும் போல் மச்சான் பேசிட்டாருன்னு நினச்சி விட்ருவான். ஆனால் அவனுக்கு என்னை பற்றி தெரியும்ல, என்ன இப்போதைக்கு அவங்களோட சந்தோஷமாக இருக்கட்டும். நம்மக்கிட்ட இருந்தவனா கூலிக்கார மாதிரி இருப்பான், அங்கே போனால் முதலாளி மாதிரியாவது இருக்கட்டும். அதுபோக வந்து என் பொண்டாட்டி வீட்டில் நான் முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். சரி நம்ம தான் கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்கள நான் இருந்தாலும் கூட அடுத்தாப்புல கதிரும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான். மேலும் மேலும் நம்ம கஷ்டத்தை கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவனை இங்கே இருக்க வச்சேன். அப்படி பேசலைன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்காது. இவன் கல்யாணம் முடிச்சு இங்கே வந்தான்னா அவங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்கும், இவனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஊர் உலகமும் ஒரு மாதிரி பேசும். இப்போ தம்பிக்கு மோனுக்கு பார்த்த பொண்ணை தம்பி கட்டி வச்சிட்டானோன்னு சொல்லி அவங்கள பெருமையாக தான் நினைப்பாங்க. குடும்பத்தை அவங்க காப்பாற்றிட்டாங்க, பெரிய வீட்டுக்காரங்க தான் பேசுவாங்க. அதுக்கு நம்ம வந்து பக்கத்துணையாக இருக்கணும்னு சொல்லி தான் அப்படி செய்யலை. இந்த கதிர் தான் வந்து இந்த சாமியானா பந்தல் வந்து இங்கே தள்ளி வந்துட்டு எப்படி எங்கள் வீட்டு போகிற வழியை மறிக்கலாம் போகலாமான்னு சவுண்ட் விட்டான். அந்த பையன் ஓடுனது தெரியாமல் தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ஏதோ நடக்கு, அந்த பையன் பார்க்க ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான், ஏதோ லவ் பண்ணியிருக்கானே அப்படிங்கிறாங்க. சொல்லுதாங்க, அது என்ன வரும்னு தெரில. ஏதோ ஒரு பொண்ணை விரும்பினானா, அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் வச்சுட்டாங்க போயிட்டாங்க. ஒரு வேளை அந்த கல்யாணத்துக்கு பாட்டி பிள்ளையை கூட்டி போயிட்டானா வச்சுட்டானா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரில.
நானும் என் சைடில் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா அப்படின்னாலும் நீ தேடிக்கிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. எப்படின்னாலும் அவன் என் பொண்டாட்டியோட அண்ணன் மகன்ல அந்த குடும்பம் கஷ்டப்படும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தானே இருக்குது. என்னத்த அவங்க நம்மகிட்ட ஏட்டி கூட்டி பேசினாலும் நம்மளும் பேசினாலும் அந்த பையன் குடும்பத்து மானத்தை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, உள்ளதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா 3ஆம் தலைமுறையாக வந்து ஒருத்தவங்க இப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் வேதனையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே குமார் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுடா, வீட்டில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்காங்க. அப்போ உனக்கு பார்த்த பொண்ணை வந்து உங்கள் சித்தப்பா கட்டி வச்சிட்டாங்க அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், நீ வந்து கல்யாணத்தை விட்டு ஓடணுன்னா உனக்கு பார்த்த பொண்ணை அவங்க சித்தப்பா கட்டி வச்சிட்டாங்க, அவங்கள தேன்நிலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் குமார் சிரிக்கிறாரு. பரவாயில்லை, நம்மளை வச்சு வந்து ஒரு மாதிரி ஆனால் கூட அப்பா மானத்தை சித்தப்பா காப்பாற்றிட்டாரு, சிஸ்டர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நினைக்காரு நம்ம வந்து இன்னும் இது எதையாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் அந்த பாண்டியன் ஏத்தாப்புல குடும்பம் நம்மளை ரொம்ப சீப்பாக நினைப்பானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கதிர் ஏத்தாப்புல வர்றாரு. வந்தோடனே ஏன்டா கல்யாணத்துக்கு வந்து இருக்காமல் உனக்கு கல்யாணத்துக்கு லாய்க்கில்னு ஓடி போயிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்காரு. நீலாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் நினைக்காரு. ரைட்டு, உன் தங்கச்சி ஒருத்தி வீட்டில் இருக்கால, அவளை நான் தாலி கட்டிட்டோம்னா நீ வந்து எனக்கு கீழே வந்துடுவல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரசி வந்து எப்போ தனியாக போவா வருவா அப்படிங்கிறத வந்து ஃப்ரெண்டை வச்சு விசாரிக்காங்க. விசாரிக்கையில் அந்த பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் போய் கோயிலில் ஒத்தியில் போய் தான் சாமி கும்பிடுது வைக்கிது அப்படின்னு சொல்லுதாங்க. சரி ரைட்டு, அப்போ நம்ம அந்த பிள்ளைகிட்ட போய் பேச வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு மனசுக்குள்ளே. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தேனிலவுக்கு போயிட்டாங்க. எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோலாம் அனுப்புகிறாங்க மீனாவுக்கு. மீனா நேராக ராஜிட்ட காமிக்கிறாங்க. ராஜி, இங்கே பாரு சித்தப்பா என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க பாரு, தேனிலவில் பயங்கர ஜாலியாக இருக்காங்க, அவங்க போன இடத்துலாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி வராங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் தம்பி வந்து தேனிலவு போயிருக்காருல, அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. பாரேன் பழனி ஃபுல்லாக போஸ்ட் கொடுத்துருக்கான் பாரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து தங்கமயில் வந்து தங்கமயில் மாற்றுறாங்க. இது என்னது அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா தங்கமயிலாம் வந்துட்டான்னு சொல்லிட்டு 3 பேரும் திருதுன்னு முழிக்காங்க. செல்லை அப்படி கவுத்துறாங்க. உடனே என்ன மீனா பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோன்னா செல்லை அப்படி புரட்டி வைக்கிறேன், என்ன என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை காமி, நான் பார்த்துட்டேன், அது பழனி சித்தப்பா தானே, அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் தேனிலவு போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நானும் கல்யாணம் அவங்களுக்கு முன்னாடி முடித்தேன், தேனிலவும் போல் ஒன்றும் போல் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி நான் முடித்தேன், நானே போகல, நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மற்ற வீட்டிலலாம் எல்லாமே நடக்கு, நம்ம வீட்டில் ஒன்றும் நடக்க மாட்டேங்கல அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாங்க பாரு, மற்ற வீட்டு நடைமுறை வேறு, இந்த வீட்டு நடைமுறை வேறு, என் வீட்டுக்கார் என்ன முடிவு எடுக்காரோ அதான் முடிவு, அவர் ஒரு முடிவு வச்சுருப்பாருமா, அதான் சரிம்பார், அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதும்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மாமா தான் வந்து அந்த பழனி சித்தப்பா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க, அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதை கேட்டான்னு கோமதி சரியான கடுப்பாகுது. அவன் என் தம்பி, நான் அவன் அக்கா, நாங்கள் பேசுகிறோம் பேசலைங்கிறது உங்கள் முடிவு அப்படிங்க. அத்தை நீங்கள் பேசுங்க வைங்க, மீனாவுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க அவங்க ஃபோட்டோவை, மீனாவை பேசக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. நான் பேச செஞ்சேன், ஃபோட்டோவை தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகிறாங்க. உடனே அத்தை இவங்க வேறு மாமாட்ட போட்டு கொடுத்துடாம அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்னடி பெரிய அளவில் வரும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அத்தை ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க தங்கமயில்னு சொல்லிட்டு, இதில் ஏதாவது பெருசாக்கிறாங்க வந்து ரொம்ப சங்கடமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாண்டி விடு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களும் பழனி சித்தப்பாவும் பேசக்கூடாதுன்னு தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து தேனிலவுக்கு போன ஃபோட்டோலாம் வந்து மீனாவுக்கு அனுப்புகிறாங்க, அதை பார்த்து இவங்க 3 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, நான் வந்தாலும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பேசி வச்சிடறாரு. இன்னும் மனசுக்குள்ளே சிரிக்காரு. இந்த பிள்ளை என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஒன்று ஒன்றா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி அவன் தம்பி கல்யாணம் முடிச்சுட்டான், அந்த ஃபோட்டோவை அங்கேருந்து அனுப்பிடுவான், இவா மீனாவை செல்லையோ இல்லை ராஜி செல்லையோ பார்த்துருப்பா, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிட்டு சாப்பிடும்போது போகிறாங்க. உடனே பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு ஒரு சிந்தனையாகவே இருக்குது. நம்ம சொன்னோமே எந்த பக்க விளைவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எது வேணுமா அம்மா அப்படிங்கிற. ஒன்றும் வேண்டாம்மா சாப்பிட்டோம்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் சொன்னது உங்களுக்கு மறந்துட்டா அப்படின்னு சொல்லி பையன் கேட்குறாங்க. உடனே ஆமாம்மா சொன்னேன், சரி ரைட்டு விடுமா, அவன் தம்பி ஃபோட்டோ அனுப்பிடுங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னா இவங்க வந்து செல்லில் வந்து அனுப்ப சொல்லக்கூடாதுல்ல, இது அவங்க பார்த்துட்டு ஆஹோ ஓஹோன்னு சொல்லக்கூடாது அம்மா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் அந்த பழனி சித்தப்பாவோட சின்ன சிஸ்டர் நிறைய இருக்காங்க, அது போக நாங்கள்லாம் ஹனிமூனே போகல, அவங்க ஹனிமூன் போகும்போது அது சரியாக இருக்காது அம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனேப்பா இப்படிலாம் பேசுறது பார்த்தோன்னே கோமதி சொல்கிறாங்க, ஏன் தங்கமயில் உனக்கு இது என்ன இது கோழி சொல்லி கொடுக்குற பற்றி, தினம் அந்த வீட்டில் ஏதாவது நடந்தால் அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டே இருப்பியா? அவன் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்கான், மீனா பார்த்துருக்கா, இப்போ மீனா பார்க்கறதுல என்ன இருக்குது, நேற்று வரைக்கும் பழனி இங்கே தான் இருந்த மாதிரி இருந்தான், இப்போ தானே கல்யாணம் முடிச்சு அங்கே இருக்கான், இது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே
இல்லை அத்தை, நீங்கள் பேசலாம் உங்கள் தம்பிகிட்ட, அவங்க பேசக்கூடாதுல்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்லி, "அம்மா இதெல்லாம் விடு, இதெல்லாம் சின்ன கதை. ஏன்னா இந்த வீடு இருக்கிற நிலைமையில நீ என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. எதிர்த்த வீட்டில் ஏற்கனவே வந்து அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த வீட்டு பையன் வேற வந்து ஓடி போயிட்டான். எங்கே இருக்கான் எது இருக்கான்னு தெரில. சொத்துக்கு அந்த தான் அந்த பையன் ஒரு பையன் தான் அதிபதி. இப்போ வந்து பழனி அந்த வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. பழனி தான் புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ஏதாவது பேசப்போ வைக்க நல்லா இருக்காது, விடுமா அப்படிங்கிறாங்க. என்னடா என் மாமா எதை எடுத்து சொன்னாலும் கண்டுக்கிட மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இன்னும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு என்னாச்சுனே தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி என்ன இது வேறு எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் முன்னாடி போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக மாமா திட்டுவார், ஏசுவார், என்னத்தையாவது பண்ணுவார், இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பாடாப்படுத்துவார். ஆனால் இப்போ எங்கள் மாமா ஒன்றுமே சொல்ல மாட்டேக்காரு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வேறு எதுவும் அவருக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரிலம்மா, எதிர்த்த வீட்டில் கல்யாணன்றதுக்கு இவர் ஃபீல் பண்ணுறாரு, அந்த பையனை காங்கலைன்னா இவர் மன வருத்தப்படுறாரு. ஆனால் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னதுன்னு தெரியல. கோமதி அத்தை வந்து அவங்க தம்பி அந்த தேனிலவு போன ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க. அதை பார்த்து சூப்பராக இருக்குது, இதை பார்த்து சூப்பராக இருக்குங்காங்க. மீனா ராஜிலாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன தான் நடக்குன்னே தெரில. போகிற போக்க பார்த்தா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் போல அப்படிங்கிறாங்க. ஏய் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. அந்த ராஜுவோட அப்பாக்கிட்ட நம்ம அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்கடி அப்படி. என்ன ராஜுவோட அப்பாட்ட கடன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ராஜி வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கல்ல, கல்யாணம் முடிக்கணும்னுட்டே ஒரு 1,00,000 வாங்கியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆகி போச்சு. நம்ம வீட்டிலலாம் வந்து சத்தம் போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. நம்ம பணமே கொடுக்கலன்னோடனே போனால் போயிட்டு போன்னு சொல்லி விட்டாங்க. கிட்டத்தட்ட 10, 15 வருஷம் இருக்கும். ஆனால் அவர் மறந்துட்டாரா என்னமோ தெரில எங்கள் முகத்தெல்லாம். ஆனால் வந்து திடீர்னு நினைவு வந்துட்டுனா சங்கடமாக போயிடும். அதனால் அந்த 2 குடும்பமும் பேசாத அளவுக்கு ஏதாவது வகையில் செய்ய முடியுமான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, இது வேற நல்ல வேளை சொன்னேன். அவங்களாம் ஒழுங்காக பேசி சகஜமாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பா கடன் வாங்கினது நம்ம லட்சணம்லாம் தெரிஞ்சிடும். நம்ம லட்சணம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து இவ்வளோ நகை போட்டிருக்க வர வாய்ப்பு இல்லை, இவ்வளோ படிக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதனால் வந்து நான் வீட்டுக்கு வர வேண்டியதாக போயிடும். அதனால் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவாக ரெடி, இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நல்ல வேலை இப்போமாவது சொன்னேம்மா அப்படிங்கிறாங்க. இதை நான் வந்து முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சொல்லலை அப்படின்னு சொன்னால் எதிர்த்து வீட்லையும் இவங்களும் பேசவே மாட்றாங்க. பரம்பரை பகை மாதிரி இருக்காங்க. அதனால் ஏன் இதை உன்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இனிமேல் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது கதிர் வராரு. கதிர் வந்து ராஜி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த இந்த கான்ட்ராக்ட் வேலையை நானே எடுத்துட்டோம்ல, நல்ல வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, அந்த கான்ட்ராக்ட் வேலையில் நல்ல இது வருதா? இப்போ அந்த உணவு டெலிவரி பண்ணதை மொத்தமாகவே பிஸ்னஸ் இவன் தான் எடுத்து பண்ணுறான் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவியா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே கதிர் அமைதியாக போகிறாரு. அத்தை, அவருக்கு நல்லாவே வருமானம் வருது. ஒரு நாளைக்கு வந்து லாபம் மட்டுமே 5,000 ரூபா கிடைக்குன்னு சொல்கிறாரு. மாதம் 1,50,000 ரூபா ஆச்சு. நல்ல நிலைமைக்கு வந்துடுவோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. இப்படி என் பையன் ஒவ்வொரு நாளைக்கு அப்புறம் முன்னேறினாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த தங்கமயில் தான் வந்து முதல்ல தொழில் ஆரம்பிக்க போகும்போது வந்து இதெல்லாம் வேண்டாம், இந்த குடும்பத்துக்கு தேவையில்ல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுற மாதிரி இவர் பண்ணிட்டாரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் வராங்க. என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நாங்கள் எதுவுமே பேசலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ தானே சொன்னீங்க தம்பி ஏதோ கதிர் தம்பி ஏதோ வந்து சாதிச்சிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், நீ தான் வந்து கதிரை வந்து எந்த வேலைக்கும் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்ன, தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ பாரு, அவன் வந்து மாதம் 1,50,000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட், இதை வச்சு ஒரு ரணகலம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே பாண்டியன் வந்தோடனே மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இவங்க பேசுகிறத மீனாவும் ராஜியும் கோமதியும் என்ன சொல்ல போகிறாலும் தெரியல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே மாமா, கதிர் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் மனசுக்குள்ளே சிரிக்கிறார். ரைட்டு, தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்காங்க. மாதம் 1,50,000 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறாங்க மாமா. ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க 15,000 தான் கொடுக்காங்க. அதனால் 1,50,000 ரூபாயில் மாதம் 1,00,000 ரூபா வீட்டுக்கு கொடுக்க சொல்லுங்கள், 50,000 வேணால் அவங்கள வச்சுக்கிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, எம்மாங்க பாரு, அவனை யாரும் பணத்தை கொடுக்க சொல்லலை, அவன் தான் வீம்புக்கு கொடுக்காங்க. அது மாதம் 15,000 ரூபா கொடுத்துட்ருக்கான், சரியா? இப்போ அந்த 1,50,000 ரூபாய் கொடுன்னு சொன்னால் சரியாக வராது. அவங்க எதிர்காலத்துக்கு இதை பண்ணிட்டு போகிறாங்க. அதுபோக அந்த பிள்ளை நகையை வச்சு தான் அந்த தொழிலுக்கு டெபாசிட் கட்டியிருக்கான். அதனால் அவன் திருப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமா அவங்க வந்து வெறும் 1,00,000 ரூபா தானே கொடுத்தாங்க, ராஜி நகையை விற்று தான் செஞ்சுருக்காங்க. என்ன விற்றுட்டானா அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியாதாம்மா, நகையை விற்று இப்படி செய்யணுமா? அதான் அந்த தொழில் பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன். கடைசியில் நீங்கள் பணம் கொடுக்கலன்னு சொன்னால் ராஜி நகையை விற்று அவங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. இப்போ அதில் மாதம் ஒரு 1,50,000 ரூபா வருமானம் வருதில்ல, அதில் தான் அவங்க வீட்டு குடும்பத்துக்கு கொடுக்க சொல்கிறேன். நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருமானமாம்மா. என் வீட்டுக்காரர் உழைச்சி அப்படி வீட்டுக்கு தானே கொடுக்காரு அப்படிங்கிறாங்க.
ஏம்மா வீட்டுக்கார சம்பளம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரில மாமா அப்படிங்கிறாங்க. மாதம் 20,000 எடுக்கான். 20,000 என்கிட்ட தாரான் சரியா, ஆனால் மாதம் ஒரு 10 15,000 என்கிட்ட வாங்கிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நம்ம 5,000 தான் கொடுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாகிறாங்க. உடனே கோமதி வராங்க. ஏம்மா இந்த வேலை உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? கதிர் வந்து வீட்டு செலவுக்கு அவன் கரெக்டாக கொடுத்துட்ருக்கான். என்ன, அவன் தொழிலில் முன்னேறி என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அவனை இடைஞ்ச பண்ணாதம்மா. அவன் டிகிரி கூட இன்னும் முடிக்கலை. இப்போ டிகிரி முடித்த பிறகு பெரிய நிலைமைக்கு அவன் ஆளாகுவான் அப்படின்னுட்ருக்காங்க. அத்தை, படிப்பு வந்து இப்படி வேலை பார்த்துட்டே படித்தா எப்படி படிக்க முடியும்? நான்லாம் படிச்சிருக்கேன், இந்த பெரிய பெரிய டிகிரிலாம் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து படிக்கும்போது எந்த வேலையும் பார்த்துட்டே படித்தோம்னா நம்ம பாஸ் ஆக மாட்டோம், ஃபெயில் தான் ஆகும் அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அதெல்லாம் பாஸ் ஆகிருவோம்மா, அந்த படிப்புலாம் நல்லா உண்டு அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வராங்க. ஏன் தங்கமயிலும் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எதையுமே முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? ஏன் எல்லா விஷயத்தையும் மாமாட்ட சொல்லணும்னு சொல்லி சண்டை இழுத்துக்கணும்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லையே, இப்படி ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தால் படித்து பாஸ் ஆக முடியாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, படிக்கும்போதே நான் வீட்டு வேலை பார்ப்பேன் வைப்பேன்னு சொல்லிட்டு, இப்படி வீட்டு வேலை பார்த்துட்டு வச்சுட்டு தானே நீங்கள் படிச்சிருக்கீங்க, 2 டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அதை மட்டும் இப்படி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, பாயிண்ட்டுக்கா கரெக்டாக தான் அக்கா சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் வேலை பார்த்துட்டே படிக்கிறாரு, படிப்பார், பாஸ் பண்ணுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சரியா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் பாஸ் ஆவேன் அப்படின்ட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸாம் எழுதி சூப்பராக பாஸ் ஆகிருக்காரு. உடனே வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ராஜி நான் எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணிட்டேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன் பாரு, ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜியுமே ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மார்க் ஷீட்டை கொண்டு கொடுக்குறாங்க கோமதிட்ட. ராஜி பாருங்கள் தான், இது வந்து நான் எடுத்த மார்க் ஷீட்டு, இதில் வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கதிரும் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கான். வேலை பார்த்துட்டே ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் மயில் வந்து ஒரு மாதிரி சொன்னாங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக மாமா முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன்டி, என் பிள்ளை தொழிலையும் சாதிச்சிட்டான், இன்றைக்கி படிப்புலையும் டிகிரி முடிச்சிட்டான், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான், இதை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு, ஏங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. உடனே எல்லாருமே வராங்க. உடனே பாருங்கள், கதிரை வந்து தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னவங்க, டிகிரி அவன் பாஸ் பண்ணிக்கிட்டே மாட்டேன்னு சொன்னவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி இப்படி பேசுகிற அப்படிங்கிற. ஆமாம், தங்கமயில் தான் ஒவ்வொரு நேரமும் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து ஜெயித்தவங்கள யாரும் பார்க்க முடியல வைக்க முடியலன்னு சொல்லிட்டு, அங்கே பாருங்கள் ஜெயித்தவன் நாங்கள் முன்னாடியே கண் உதாரணமாக நிற்கான். இங்கே ஃபஸ்ட் கிளாஸில் என் பிள்ளை பாஸ் பண்ணியிருக்கேன், என் மருமகளும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டா, அது போக மாதம் 1,50,000 சம்பாத்தியம் பண்ணுறான். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த வீட்டுக்கே வந்து புகழாக அவன் தான் வரப்போகிறான், என் புருஷனுக்கும் எனக்கும் அவன் தான் பேர் வாங்கி தர போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு. பாஸ் பண்ணது வர சரி தான், பிஸ்னஸ் பண்ணால் பண்ணட்டும், அந்த பிஸ்னஸ் ஒரு மாதிரி நடக்கட்டும் என்ன, ஆனால் ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடச்சின்னா அதுக்கும் போக சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நான் வந்து முயற்சிகளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எது எனக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் அந்த பிஸ்னஸ் நான் என்ன வேலை கிடைச்சாலும் இதை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோமதி எந்த பிஸ்னஸையும் விடணும்னு சொல்லலை, கவர்மெண்ட் வேலையை விட சுயமரியாதையாக இருக்கிறது வந்து சுய தொழில் தான், அதனால் சுய தொழில் பார்க்க தான் விருப்பம்னா பார்க்க சொல்லு. படிப்புங்கிறது வந்து நம்ம 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுபோக வந்து சரி எப்போது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் கல்வி, வேறு ஒன்றும் கிடையாது, கற்றுக்கொள்கிறது தானே. அதனால் வந்து அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு கோமதி நினைக்கிறாங்க, இன்றைக்கி தாங்க நீங்கள் வந்து கதிருக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. நன்றி சொல்லதுக்கு நான் என்கிட்ட நன்றி சொல்லாதம்மா, அவன் புருஷன் நன்றி சொல்லு, உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவன் வந்து கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்தான். இன்றைக்கி வந்து நான் பேசின பேச்சால் தான் வந்து முன்னேறணும்னு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். கண்டிப்பாக அவன் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தான் நான் பேசினேன். இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்க பூரா சொல்கிறாங்க, உன் பையன் சின்ன பையன்லேயே இந்த தொழில் எடுத்து செய்தானப்பா, அவன் சாதாரண விஷயம் கிடையாது, 50 பேருக்கு ஓனராக இருக்கான், ஒரு நாளைக்கு 50 பேருக்கு வேலையை கொடுத்து சம்பளத்தையும் கொடுக்கானா சாதாரண விஷயம் கிடையாது, அந்த 50 பேர் குடும்பம் வாழுது, 50 பேர் குடும்பமும் அவன் குடும்பத்தை வாழ்த்தும்பா, நீங்கள் உண்மையிலே இந்த தலைமுறையாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வீட்டில் எல்லாருமே கதிர் சூப்பரான்னு வாழ்த்துறாங்க. உடனே பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக தூங்க போகிறாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, ஏங்க உங்கள் பிள்ளை உங்களை பெருமைப்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, பெருமைப்படுத்திட்டான், நான் தான் அவனை ஒரு சில நேரத்தில் வந்து சிறுமைப்படுத்த மாதிரி பேசியிருப்பேன், அதுவுமே கூட என் பிள்ளை வந்து வீம்பில் ஏதாவது முன்னேறாதா, இல்லை அவனுக்கு ஒரு சுருத்து வந்துடாதா, அவனுக்கு ஒரு அந்த கோவத்தில் வந்து அவன் பெரிய ஆள் ஆயிட மாட்டானான்னு சொல்லிட்டு தான் அவனை உசுப்பேற்றினேன். ஆனால் வந்து நான் உசுப்பேற்றின மாதிரியே சரியாயிருச்சு, அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இன்னும் எனக்கு அவனை பற்றி கவலை இல்லை, சூப்பராக வருவான், மாதம் 1,50,000 சம்பாதிக்கிறவன் வந்து 1,00,000 செலவு பண்ணாலும் மாதம் 50,000 மிச்சம் பண்ணால் கூட அவன் பெரிய ஆளாக வருவான், நம்பிக்கை இருக்குது கோமதி அப்படிங்கிறாங்க. எனக்கும் தாங்க, அவன் கல்யாணம் முடிச்சிட்டான், இவனும் கஷ்டப்படுறான்னு நினச்சேன், இவன் நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.